திருமலை நாயக்கரின் சொர்க்க விலாசம். தமிழர்களின் வாழ்வை நரகமாக்கிவிட்டு மதுரை நகருக்கு மத்தியில் சொர்க்க விலாசம் கட்டி எழுப்பிய திருமலை நாயக்கர். தமிழதிகாரம். விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில்தான் நாயக்கர் என்கிற பெயரில் தமிழ்நாட்டின் இருண்ட காலம் தொடங்கியது. நாயக்கர்களின் ஆட்சி கருப்பாக பயங்கரமாக இருந்தது என்றால் அதில் திருமலை நாயக்கரின் ஆட்சி பயங்கர கருப்பாக இருந்தது. அந்தப்புறத்தில்தான் அவரது ஆட்சி நடந்தது. அதற்காக அவர் கட்டி எழுப்பியதுதான் சொர்க்க விலாசம் என்கிற நாயக்கர் மகால். அழகான பெண்களை தேடி மனைவியாக்கிக் கொள்வது அல்லது ஆசை நாயகியாக்கிக் கொள்வதுதான் அவரது முதல் வேலையாக இருந்தது. இந்த வகையில் திருமலை நாயக்கருக்கு 200 மனைவிகளும் 500 ஆசை நாயகிகளும் இருந்தார்கள். அவரது முன்னவர்களும் பின்னவர்களும் தமிழ்நாட்டில் செய்த அட்டகாசங்கள் ஏராளம். பெண்களை போகப் பொருளாக மட்டுமே பார்த்த பாரம்பரியமிக்க நாயக்கர்கள்தாம் பெண்களிடமிருந்து கல்வியை பறித்தார்கள், தேவதாசிகளை உருவாக்கினார்கள். அவரது மனைவிகளும் ஆசை நாயகிகளும் கூட அடிமைகளாகவே நடத்தப்பட்டார்கள். அவர் இறந்த பொழுது அந்த 700 பெண்களும் உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள். பார்ப்பனர்களோடு கைகோர்த்து கொண்டு தீண்டாமையை விதைத்தார்கள். தமிழக கோயில்களின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் மாற்றினார்கள். கோயில்களை நிர்வகித்த தமிழ் பண்டாரங்களை விரட்டிவிட்டு பார்ப்பனர்களை நியமித்தார்கள். தமிழ் இசையை கர்நாடக இசையாக மாற்றியும் தமிழர்களின் சதிராட்டத்தை பரதநாட்டியமாக மாற்றியும் பார்ப்பனர்களின் கைகளில் ஒப்படைத்தார்கள். இதற்கெல்லாம் கைமாறாகத்தான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் திருமலை நாயக்கர் சிலையை வைத்து வணங்கினார்கள் பார்ப்பனர்கள். திருமலை நாயக்கர் கட்டாத மீனாட்சி அம்மன் கோயில் உள்பட தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களுக்குள் தெலுங்கர் திருமலை நாயக்கர் சிலை இருக்கிறது. ஆனால் நம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுக்குள் தமிழர் ராஜராஜ சோழன் சிலையை வைக்க முடியவில்லை. இதிலிருந்தே நாயக்கர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் இருந்து வந்த தொடர்பை தமிழர்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அந்த நாயக்கர்களின் வழி வந்தவர்கள்தாம் இன்று திராவிடம் என்கிற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு பார்ப்பனர்களை ஒழிக்க எங்களால் மட்டுமே முடியும் என நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நாடகக்கலை நலிந்து விட்டது என்கிறார்கள். ஆனால் இந்த பார்ப்பன திராவிட நாடகத்தை மட்டும் 60 ஆண்டுகளாக ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அன்று தமிழர்களிடமிருந்து கல்வியை பறித்த அந்த நாயக்க மன்னர்களின் வாரிசுகள்தாம் இன்று தமிழர்களுக்கு கல்வி அறிவை கொடுத்தவர்கள் நாங்கள்தான் என மார்தட்டி கொள்கிறார்கள். அந்த நாயக்க மன்னர்கள் செய்த கொடுமைகளை எல்லாம் தமிழ் மன்னர்கள் செய்ததாக பொய் பரப்புரை செய்வதுதான் இன்றைக்கும் நாயக்கர் வழி வந்தவர்களின் முக்கிய வேலையாக இருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழ் மன்னர்கள் தங்கள் உயிருக்கும் மேலாக கருதிய அறத்தின் அடையாளமாக இருந்த செங்கோலை அவமானப்படுத்துவதாக நினைத்து தெலுங்கு மன்னர்கள் செய்த கொடுமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். செங்கோல் என்பது நீதிநெறி வழுவாத அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த தமிழ் மன்னர்களின் அடையாள சின்னமாகும். அந்த புறத்தில் மட்டுமே ஆட்சி செய்த திருமலை நாயக்கரின் வழித்தோன்றல்களுக்கு அறம் பற்றியோ அதன் வடிவமான செங்கோல் பற்றியோ என்ன தெரியும்? 200 மனைவிகளோடும் 500 ஆசை நாயகிகளோடும் சொர்க்க விலாசத்தில் வாழ்ந்த திருமலை நாயக்கர் இறந்த பொழுது அந்த 700 பெண்களையும் உடன்கட்டை ஏற்றிய நரகவாசிகளின் வாரிசுகளுக்கு தமிழ் மன்னர்களை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை. தன்னுடைய தெலுங்கு அடையாளத்தை மறைத்து கொண்டு தமிழனாக வேடம் பூண்டு நம் தமிழ் முன்னோர்களை இழிவு செய்தும் தமிழ் மன்னர்களை சிறுமைப்படுத்தியும் இவற்றையெல்லாம் தமிழிலேயே எழுதி வருகின்றவர்கள் முகத்திரை கிழியப் போகிற காலம் விரைவில் வரும். தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம். நானிலமும் தமிழ் நிலமே, முக்கடலும் தமிழ் கடலே.